டெய்லியும் ஒரு ஜூஸ் சாப்பிட்டா நம்மளுடைய உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதாவது ஜூஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகமா நிறைஞ்சிருக்கிற இந்த வெள்ளரி ஜூஸ ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 வெள்ளரிக்காவை அதோட மேல் பகுதி கீழ்பகுதிகளை கட் பண்ணிட்டு அதோடைய தோலை நீக்கி எடுத்துக்கலாம். தோல் நீக்கின வெள்ளரிக்காவை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெள்ளரி துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நமக்கு தேவையான அளவு ஐஸ் கட்டி, சர்க்கரை, தேவைக்கு ஏற்ப தண்ணி இதையெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இஞ்சியும் புதினாவும் ஒரு பிளேவருக்காக சேர்க்கிறோம், அதனால கொஞ்சமா சேர்த்தா போதும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளரி ஜூஸ்ல பாதி அளவு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான வெள்ளரி ஜூஸ் ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப டேஸ்டியாவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.